அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பான உறவுகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையால் நம்ம எல்லாம் ஈமான்தாரிகளாக முஸ்லிம்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாம் ஈமான்தாரிகளாக முஸ்லிம்களாக பிறக்க வைத்து முஸ்லிம்களாக வாழ வைத்து இந்த உலகத்தை விட்டும் ஈமான்தாரிகளாக முஸ்லிம்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். நம்ம அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வப்தகூ இலைஹில் வஸீலத. ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, வசீலா என்று சொல்லக்கூடிய உதவி தேடுதலை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் 3 விஷயங்கள் நாம் பார்க்குறோம். ஒன்று, நல்லோர்கள் செய்த அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறது. 2வது, நல்லோர்கள் பயன்படுத்திய பொருட்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறது. 3வது, நல்லோர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறது. இந்த 3 விஷயங்களில் நாம் பார்க்குறோம். அதில் முதல் விஷயம் சொல்லிட்டோம். இது 3வது விஷயத்தில் இன்றைக்கி 2வதாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நல்லோர்களை முன்வைத்து அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறதனுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ் இடத்துல கேட்குறத பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க மிகப்பெரிய நபி. அவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல அழுகுறாங்க, கெஞ்சி கூத்தாடுறாங்க, எங்களுக்கு யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான சந்ததியை கொடுத்துரு யா அல்லாஹ். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான அவுலாத கொடுத்துரு யா அல்லாஹ், பரிசுத்தமான குழந்தையை கொடுத்துரு யா அல்லாஹ். நீ குழந்தை எனக்கு கொடுக்கலன்னு சொன்னா எனக்கு வாரிசு இல்லாமல் போயிடும் யா அல்லாஹ். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தார் நம்ம சொந்த பந்தங்கள்ல யாருக்காவது பிள்ளை இல்லைன்னு சொன்னா இந்த தம்பதியரை என்னவெல்லாம் பேசணுமோ அவங்கள்ட்டையும் பேசுவாங்க, தன் குடும்பத்திலே பேசுவாங்க. என்ன மலடியா இருக்கிறா, ஒன்றும் இல்லாதவளா இருக்கிறா, கணவனை பார்த்து என்ன ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவனா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ டாக்டர்கிட்ட அலைவாங்க, அங்கங்கே போய் எவ்வளோ செலவு செய்வாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய மன கஷ்டமாக இருப்பாங்க, ரொம்ப சஞ்சலத்தில் இருப்பாங்க. அதுபோல் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை, அழுகிறாங்க அல்லாஹ் இடத்துல. ஒரு நாள் தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸில் அவங்க தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கென்று தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே தான் அல்லாஹ் திக்ர் செய்வாங்க, அல்லாஹ் வழிபடுவாங்க, நன்மையான அமல்கள் செய்வாங்க. அவங்களை யாருமே பார்க்க முடியாது, தனிமையில் இருப்பாங்க, அல்லாஹ் வழிபடுவாங்க. சாப்பாடு போக்குவரத்துல யார் கொண்டு வந்து கொடுப்பா? ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுப்பாங்க. இது போல் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வர்றதுக்கு முன்னாடி அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சாப்பாடுன்னு சொன்னால், இதுவரையும் யாரும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, தான் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு இருக்குது, அந்த உணவு இருக்குது, இதுவரையும் அந்த சீசனே கிடையாத ஒரு சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு கனி வர்க்கங்கள் இது யாருமா உனக்கு கொடுத்தா, எப்படிமா கிடைச்சிச்சு? அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பா அண்ணாலக்கி ஹாதா, இது எங்கேருந்து வந்துச்சு? ஆளுதுஹும் இன்தில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தான் வாப்பா, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னாங்க. இப்போ அல்லாவே ரிஸ்க் அவங்களுக்கு கொடுத்தான். இதை பார்த்துட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு சந்ததியை கொடுக்கறது உன்னை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். எனக்கு எங்களுடைய துஆக்களை ஒப்புக்கொள்வதற்கு கேட்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். எனக்கு சாலிஹான அவுலாத கொடுத்துறியா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல முறையிட்டு, யா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட பொருட்கத்தால் அவருடைய பரக்கத்தின் போட்டால் யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடுத்துறியா அல்லாஹ் நல்ல இடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அல்லாஹ் மகனாக கொடுத்தான். என்ன பார்க்குறோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொருட்டால் எனக்கு கொடுத்துறியால் துவா செஞ்சாங்க. இது மாதிரி குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்ட நபி? எல்லா மனிதர்களுக்கும் மூத்த மனிதர் அவங்க தான். அவங்க செய்த ஒரு சிறு சருகுதல், அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் இன்றைக்குமே பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் மாசூமியன்கள். அல்லாஹ்விடத்துல எல்லா விதமான பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட நபியை என்ன செய்யறாங்க? சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக என்ன செய்யறாங்க? சருகத்தில் ஏற்படுது. மரத்தின் பக்கம் போவாதீங்க, இந்த கனியை சாப்பிடாதீங்க எல்லாம் சொல்லியிருந்தான். இப்போ சைத்தானுடைய தூண்டுதலின் காரணம் என்ன செய்யறாங்க? அவங்க அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடல, வேற மரத்தினுடைய கனியை தான் சாப்பிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னது அந்த மரத்தை மூலியமா ஒட்டுமொத்த எல்லா ஜின்ஸையுமே அல்லாஹ் நாடி இருந்தான். ஆனா அல்லாஹ் இந்த மரத்தை தானே சொன்னா, வேற மரத்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அதை சாப்பிட்றாங்க. அது சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக சாப்பிட்றாங்க. இது ஒரு சின்ன சருகுதல். இதன் காரணமா நீண்ட காலமா அல்லாஹ் இடத்துல அழுகுறாங்க, அழுது தன்னுடைய எல்லா பார்வையும் போற அளவுக்கு அழுகுறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வருது. என்ன சிந்தனை? யா அல்லாஹ், சொர்க்கத்துல லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று
அல்லாஹ்வுடைய பேருக்கு பக்கத்துல முஹம்மது என்ற அந்த வார்த்தையை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய பேருக்கு பக்கத்துல முஹம்மது என்ற பெயர் இருக்கு என்று சொன்னால் அது மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவராகத்தான் இருக்க முடியும் யா அல்லாஹ். அவருடைய பரக்கத்தின் பொருட்டால் யா அல்லாஹ், இறுதி நபியாக வரக்கூடிய முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் பரக்கத்தின் போட்டால் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன் ரஹ்மானே. யா அல்லாஹ், என்னை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை என்று எங்களுக்கு யாரும் இரக்கம் காட்ட முடியாது யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை என்னை கூட எனக்கு கொடுத்து எங்களை எல்லாம் மன்னித்து அல்புரிவாயாக என்று ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் கொடுத்துரு என்று அவர்கள் கேட்டதின் காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் செய்த அந்த பிழையை மன்னித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சு கொண்டான். இது மாதிரி நிறைய வரலாறுகளில் ஹதீஸில் பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அப்போ மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மழை இல்லாமல் இருக்குதே, நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா ஆயிஷாம்மா ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பச்சை கும்பா இருக்கும், அந்த கும்பாவுக்கு மேலே சின்ன ஓட்டை போடுங்க, அது அல்லாஹ்வுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய அந்த வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பார்வையை பார்த்த மாதிரி அங்கே நின்று அல்லாஹ் இடத்துல துவாச்சிங்க. அதுவும் குறிப்பாக யா அல்லாஹ், இந்த நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரக்கத்தின் பொருட்டால் கொடுத்துரு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு எல்லாம் மழையை கொடுத்தான். இன்னொரு சரித்திரம் இருக்குது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்போ கடுமையான பஞ்சம், கடுமையான கஷ்டம். எந்த அளவு கஷ்டம்னு சொன்னா, எல்லார்ட்டையும் காசு பணம் இருக்குது, தீனார் திர்ஹம் இருக்குது, ஆனால் யார் இடத்துலையும் சாப்பிட்றதுக்கு உண்டான கோதுமை கனியோ மற்ற எந்த சாப்பாட்டுக்கு உண்டான உணவுகள் இல்லை. அந்த அளவுக்கு விவசாயம் எல்லாம் பொய்த்து போயிருச்சு மழை இல்லாம. அப்போ ஒரு கிராமத்து சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாட்டத்தில் வந்து அழுகுறாங்க, அழுது துவா செய்கிறாங்க. அப்படியே ரவுதாக்கு பக்கத்திலே படுத்துடுறாங்க. படுத்த உடனே அன்றைய நாள் அன்றைய இரவு ரசூலுல்லாஹ் கனவுல வர்றாங்க. எந்த அளவுக்கு அந்த சஹாபி கேட்டாங்கன்னா, யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துமார்கள் எல்லாம் மூத்தா போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு, எங்களுடைய ஜீவராசிகள்லாம் ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்குது, யாரெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம், யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க. உடனே அந்த இடத்துல படுத்துடுறாங்க. படுத்த உடனே ரசூலுல்லாஹ் கனவுல வர்றாங்க, வந்து இந்த சஹாபிக்கு சலாம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய பாவங்களை எண்ணி ரப்பிடத்துல முறையிட்டு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவான் என்று சொன்னாங்க. உடனே அதே போல காலையை விழிச்சு எந்திரிச்சு ஓடி போறாங்க உமர் ரலியல்லாஹ்ட்ட. நடந்த செய்தியை சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல இறைஞ்சி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான மழை கொட்டுச்சு. காரணம், அனல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய மலையை கொடுத்து விடுவாய் என்று கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நல்லடியார்களை முன் வச்சு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்யப்படுகின்றது என்று இந்த குர்ஆன் ஹதீஸின் மூலமா நமக்கு தெரிய வருகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையான இந்த மார்க்கத்தை விளங்கி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நன்மையான அமல்கள் நிறைவாக செய்வதற்கும் பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய கைர் பரக்கத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தால் பரிபூர்ணமாக தந்தால் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.